சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஒன்று கணவன் மனைவி அடிச்சிடுவார், இல்லை மனைவி கணவன் அடிச்சிடுவோம். அப்படியே ஃபுல்லாக ரொட்டீனாக போயிட்டு இருக்கு. வாதம் தான், சத்தம் தான், இதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு தேங்காய் சட்னி பண்ணவா, கடலை சட்னி பண்ணவா அப்படின்னா தேங்காய் சட்னி பண்ணவா அப்படின்றப்ப அப்படி கை காமிச்சிட்டு போயிடும். எதுக்கும் பதிலே கொடுக்கணும். பதிலே இல்லை, பதிலே கிடையாது. நான் அமைதியாக உட்காந்துருக்கேன், அந்த பொண்ணு அமைதியாக இருக்கு. 4:35 அமைதியாக இருக்கேன், அதுவும் அமைதியாக இருக்கு. 50 நிமிடம் ஆச்சு. 1 hour அந்த பொண்ணு தாக்கு பிடிக்குது, நானும் தாக்கு பிடிக்கிறேன். 1 hour கழிச்சு அந்த பொண்ணு கேட்குது. ஸோ வென் யூ வில் ஸ்பீக். நீங்கள் நினைக்கிறத குழந்தைங்களுக்கு சொல்கிறது ஒரு பகுதி, நீங்கள் விரும்புகிறத சொல்கிறது ஒரு பகுதி, நீங்கள் கட்டளை இடுறது ஒரு பகுதி, உங்கள் எதிர்பார்ப்புகளை பேசுறது ஒரு பகுதி, நீங்கள் அமைதியாக இருக்கிறதும் ஒரு பகுதி. அவருக்கு என்ன, நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவர் ஜாலியாக கேட்பாரு, இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குழந்தைங்களை வந்து பொருள் மாதிரி நினச்சிக்குவாங்க. கொண்டு வந்து விட்டா அப்படியே சரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அப்படி இருப்பாங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்றது தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும் அவர் சந்தித்த அனுபவங்கள் பற்றியும் தொடர்ந்து நம்முடைய பேசிட்டு வராங்க. இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தான் இன்னைக்கு பேசுகிற கண்டிச்சிருக்காங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பேரண்டிங், நம்ம ஒரே வாரத்தில் பேரண்டிங்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாமே வந்து தினந்தோறும் பெற்றோர்கள் எல்லாமே வந்து எதிர்கொண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா, பெற்றோர்களுக்குள்ள சண்டை வரும்ல, அந்த பெற்றோர்கள் போடும் சண்டையில் பசங்களுக்கு ரொம்ப பாதிப்போம். அதுவும் பேரண்டிங்கில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஏதோ ஒரு பெற்றோர் சண்டையின் காரணமாக பசங்களுக்கு ஏதோ ஒரு வகையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேஸை நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கு என்னென்ன மாதிரி தீர்வுகளை கொடுத்துருக்கீங்க சார்? 7 வருட கணவன் மனைவி பிரச்சனை. அதாவது திருமணமாகி முதல் 7 வருடம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 3 வருடங்கள் லைட்டாக பிரச்சனை. ஆனால் அடுத்த 7 வருடம் வந்து, அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது அடிதடி அளவுக்கு போகிறது, அப்புறம் அமைதியாகிடுறது, அப்புறம் அந்த வாரம் ஃபுல்லாக அமைதியாக இருப்போம், அப்புறம் திரும்ப அடிதடி, திரும்ப அமைதியாக, இப்படி ஏதோ ஒன்று கணவன் மனைவி அடிச்சிடுவார், இல்லை மனைவி கணவன் அடிச்சிடுவாங்க. அப்படியே ஃபுல்லாக ரொட்டீனாக போயிட்டு ரொட்டீனாக வாதம் தான், சத்தம் தான், இதுதான் வாழ்க்கை. இந்த கடைசி 7 வருடம் இருக்குல்ல, இப்போ இந்த பெண் வந்து 17 வயது பெண். ஸோ அவங்க திருமணமாகி அந்த முதல் 7, 3, 7 அதுக்கு முன்னாடி, அதாவது முதல் 7ன்னு நான் சொல்கிறது வந்து பிரச்சனைகள் சார்ந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி 3 வருஷமாக என்னமோ அது புது தம்பதியர் வாழ்க்கை. அதை அவங்க அது ஓகே, அதை விட்டுருங்க. ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள். அது நினைக்கவே அவங்களுக்கு கூசுது, இவர் கூடவா சந்தோஷமாக இருந்தோம், அல்லது இவ கூடவா சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு. ஸோ 17 வயது பெண். இந்த பெண்ணுக்கு என்ன ஆகுதுன்னு, அந்த கடைசி 7 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் வந்து அப்பாவும் அம்மாவும் சத்தத்தை அதிகப்படுத்த சண்டை போட கிட்டத்தட்ட அடிச்சிக்க அல்லது அடிச்சிக்க. இந்த பெண் வந்து முதல் முறையாக, அதுவரை நல்லா பேசிட்டு இந்த பொண்ணு அமைதியாகுது. அவங்கள்ட்ட பேசுறதில்ல, அவங்கள்ட்ட இல்லை, முதல்ல பேசுறதுன்றதையே கட் பண்ணுது வீட்டில். அப்புறம் மெதுவாக பள்ளியில், அதாவது 12th ஸ்டாண்டர்ட்லையா ஸ்கூலில், அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டியில், நட்பு வட்டாரங்களில், இப்போது இன்ஸ்டாவில் FBயில் கூட ஒரு போஸ்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்மைலி இருக்கும், அவ்வளோதான். இல்லை ஒரு கோபமாக சேடாக உட்காந்துருக்க ஒரு ஃபோட்டோ இருக்கும். டயக்ராம்ஸில் ஏதோ ஒரு ஃபோட்டோவில் வந்து ஒரு பொண்ணு சோகமாக அப்படி உட்காந்துருக்குன்னா தூக்கி போட்டுரும், அவ்வளோதான். அது பார்க்குறவங்க புரிஞ்சிக்க வேண்டியதுதான். அப்படி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு கட்டத்தில் இது என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் வந்து ஆக்ஷனை வந்து, அதாவது நீங்கள் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா ஆக்ஷனை அது செஞ்சிடும். சாப்பிட வரியா, அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். சரி, என்ன பிடிக்கும், இட்லி எடுத்து சாப்பிடும். இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணவா, கடலை சட்னி பண்ணவா அப்படின்னா தேங்காய் சட்னி பண்ணவா அப்படின்றப்ப அப்படி கை காமிச்சிட்டு போயிடும். வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் பேசுகிறது கோபமாக இருந்ததுன்னா அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு தலையை குனிஞ்சிட்டு போயிடும்.
அந்த இடத்துலையே இருக்காது. அப்புறம் கோவத்தை நீங்கள் குறைச்சதுக்கப்புறம் சரி என் மேலே தான் தப்பு வா அப்படின்னா வரும். அவ்வளோதான். எதுக்கும் பதிலே இல்லை, பதிலே கிடையாது. அவங்க ஒரு கட்டத்தில் எப்படி அவங்க பேசுனது, பேரண்ட்ஸ் பேசுனது இருந்ததுன்னா, பதில் சொல்லியே கிட்டத்தட்ட அவர் ஒரு பல மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அவங்க 3 வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க கரெக்டாக. அது பதில். அப்போ அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, பொண்ணுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா, இந்த வீட்டில் ஸ்டிக் நோட்ஸ் இருக்கும்ல, அதில் எழுதி வச்சுட்டு போயிடும். ஐ நீட் திஸ் மச் அமௌண்ட் ஃபார் திஸ் பர்பஸ் போயிடும். சரி, இந்த பொண்ணு இப்படி ஆக ஆரம்பிச்சதில்ல, இந்த 7 வருஷம் கழித்து ஒரு 6 மாதம் 1 வருஷமாக தானே இன்னும் உணர ஆரம்பிப்பாங்க. 3 வருஷமாக பேசலான்றது முதல் நாள் உணர மாட்டாங்கல்ல, கடைசி 2 வருஷமாக தானே அப்போ உணரும்போது இவங்களுக்கு இடையில சண்டை போடுறது குறைய ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இவங்க நம்மளால தான் பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து 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 இவங்களுக்குள்ளே இவங்க வேண்டாம், நம்ம சண்டை போட வேண்டாம், இப்போ பொண்ணை பார்த்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மெதுவாக சரியாகிறாங்க. ஆனால் அது அநியாயத்துக்கு அமைதியாது. அது என்ன சார் காரணம்? அந்த அளவுக்கு கோபம் அவங்க மீது இல்லை இதுதான் பிரச்சனை. இவங்க இப்போ பொண்ணை கூப்பிட்டு வரணும். கிளியராக சொல்லணும், உங்கள்கிட்ட பேசிட்டாலே எங்களுக்கு பெரிய விஷயம், இப்போ பேசுவாளா தெரியாது. நான் இப்போ ஒரு 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 பிரச்சனையை புரிஞ்சிக்க வேண்டிய ஆளா பேசினா தானே எனக்கு புரியும். ஆமாம். ஆனால் பேசவே மாட்டாங்கன்றது தான் பிரச்சனையே. சரி வரட்டும், வந்தாச்சு உட்காந்தாச்சு, இவங்க எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் அது அமைதியாக அப்படியே தான் உட்காந்து, ஒரு பதிலும் இல்லை. உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும் சார் அது. ஒரு பதிலும் இல்லை. இப்போ நானும் ஒன்றும் பேசலை. ஏன்னா அவங்கள பற்றி எல்லாமே சொல்கிறாங்க, பேச மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டேவும் சொல்கிறாங்க. இப்போ பேச மாட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அதை எப்படி பேச போகுது? நான் பேசினா மட்டும் அதை எப்படி பேசிடும்? ஸோ அதனால் நான் கவனிச்சிட்ருக்கேன், ஒன்றும் பேசலை. சரி நாங்கள் கிளம்புறோம் சார், நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க கிளம்பும்போது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4:30 அப்படி வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு போயிட்டாங்க. நான் அமைதியாக உட்காந்துருக்கேன், அந்த பொண்ணு அமைதியாக இருக்கு. 4:35 அமைதியாக இருக்கேன், அதுவும் அமைதியாக இருக்கு. அப்பப்போ கண்ணில் பார்த்துக்குறோம், மற்றபடி நானும் அமைதியாக இருக்கேன், அவங்களும் அமைதியாக இருக்கேன். 4:40, 4:45, 5, 5:10, 5:15. வாழ்க்கையில் கவுன்சிலிங்னா பேசணுன்றது நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு கவுன்சிலிங்னா அவருக்கு என்ன, நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவர் ஜாலியாக கேட்பார், இப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம குழந்தைங்கள பொருள் மாதிரி நினச்சிக்குவாங்க. கொண்டு வந்து விட்டா அப்படியே சரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டா அப்படி இருப்பாங்க. அது கவுன்சிலிங்கிறது இது எல்லாவற்றையும் கடந்து வேறு ஒரு உலகம் அது. அதாவது என்னுடைய நண்பர் டாக்டர் சஷின்னு ஆப்தல்மாலஜிஸ்ட் சேலத்தில் இருக்கார். அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் டாக்டர், கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுறேன், கண் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறேன், ஹீஸ் ஜெய் NLP ட்ரெயினர், கண் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், எங்கே மனசு இருக்குன்னு தெரியல, ஆனால் அங்கே தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னுவார். இப்படி தான் அறிமுகப்படுத்துவார். அப்போ எங்கே, அதாவது ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மெட்டீரியல் இருக்கிறதுல ஆப்ரேஷன் பண்ணுறது வேற, இல்லாத ஒன்றுல பண்ணணும் நம்ம. அப்போ இல்லாத ஒன்று தான் இந்த பேசுறதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் அப்படி அமைதியானாங்க? இப்போ அதை கேட்டாலும் பதில் வர போகிறதில்ல. அப்போ அதை சரி பண்ணணும்னா வேறு என்னமோ நான் செய்யணும். 50 நிமிடம் ஆச்சு, 1 hour அந்த பொண்ணு தாக்கு பிடிக்குது, நானும் தாக்கு பிடிக்கிறேன். 1 hour கழிச்சு அந்த பொண்ணு கேட்குது, ஸோ வென் யூ வில் ஸ்பீக். நான் அமைதியாக இருக்கேன். ஸோ கேன் ஐ கோ அப்படின்னு நான் அமைதியாக இருக்கேன். ஓகே, ஐ வில் கோ அண்ட் டெல் மை பேரண்ட்ஸ் that you haven't talked anything to me and I have no need to talk to you. There is nothing I can do anything here. அப்படின்லாம் ஏதோ அது முனக ஆரம்பிக்குது அல்லது பேசுது. அது பேசுனதில் பார்ஷியலாக காதில் விழுந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அதுக்கும் பேசலை, எழுந்து போச்சு, பேரண்ட்ஸ் கிட்ட போய் ஏதோ சொல்லுது. நான் இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் நின்று சொல்லுது. நான் கவனிக்கிறேன், என்னமோ பேசுகிறாங்க அவங்க.
பேரண்ட்ஸ் கிட்டே இது சொல்லுது, அவங்க அப்படியான்னு கேட்குறாங்க, இது திரும்ப சொல்லுது, என்னமோ அவங்க கேள்வி கேட்குறாங்க, இது பதில் சொல்லுது, எல்லாம் நடக்குது. அப்புறம் அவங்க வந்து கூட்டிகிட்டு வராங்க. சரி வான், அது வரலன்னு சொல்லுது, ஆனால் நீ வான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, பேரண்ட்ஸ்ட்ட பேசிட்டாங்க, போயிட்டவங்க ஃபர்ஸ்ட் வெளில போயிட்டு வந்துட்டாங்க. வந்து உட்காடுறாங்க. வந்து உட்கார்ந்ததும் என்ன சார் நீங்கள் எதுவும் பேசவே இல்லைன்னு சொல்கிறா அப்படின்னு. அவங்க பொண்ணு பேசுனது கவனிக்கலாம் கடைசி. உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட பேசிருச்சா அப்படின்னு. ஆமாம் சார், எப்போதான் சார் பேசலாம். எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு சார். இப்போ இந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், 3 வருஷமாக பேசாத நீங்கள் இன்னைக்கு ஏன் பேசுனீங்க? எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்கள், இந்த செஷன் முடிஞ்சது. She asked, is it? The session will be over if I answer that? ஆமாம். இல்லை, பொதுவாக எல்லாரும் என்கிட்ட பேசுன்னுவாங்க, நீங்கள் பேசவே இல்லை இல்லையா, அதனால் இவருக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு நான் கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க. அப்படின்னா நான் அதை வந்து ரீஃப்ரேம் பண்ணுறேன். அதாவது திரும்பவும் அவங்களுக்கு அதை சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் பேசியிருந்தா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, ஆனால் நான் அமைதியாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட பேசுறது, அதாவது என்ன இவருக்கு என்ன வேணும் அப்படின்றத நோக்கி வந்திருப்பீங்க. இதைத்தான் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட செய்யலையோ அப்படின்னு கேட்டதும் அழுதுருச்சு. அதாவது பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச விஷயம் என்னன்னா, இப்போ அது சொல்லுது. ஓகே, நான் ஆரம்ப காலத்தில் இவங்க சண்டை போடும்போது நீங்கள் 2 பேரும் பேசாதீங்க, நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக உங்கள் பிரச்சனையை என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் கேட்குறேன்னு சொன்னேன். அப்பயும் கவுன்சிலராக இருந்திருக்காங்க. ஆமாம், ஆனால் அவங்க மதிக்கலை, என்ன இவங்க மதிக்கவே இல்லை. என்கிட்ட பேசுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு நான் பொறுமையாக இருந்தேன். நான் கேட்கணுன்னு தான், எவ்வளோ கேட்கணுன்றதுக்கு சொன்னேன். அவங்க வந்து என்கிட்ட பேசணும்னு வந்து உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா நான் எவ்வளோ வேணாலும் அவங்கள பேசுனதை கேட்டிருப்பேன். அவங்க என்கிட்ட பேசலை அப்படின்றத விட என்னை அவங்க புறந்தள்ளிட்டு அந்த வீட்டில் நான் இருக்கிறேன்றது கூட தெரியாமல் அவங்க 2 பேருக்குள்ளே பேச ஆரம்பித்தாங்க. அப்போ நான் சைலண்ட் ஆகிட்டேன். சைலண்ட் ஆகும்போது எனக்கு என்ன மனசில் இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் யாரும் ஏன் பேச்சை கேட்கறதுக்கோ என்கிட்ட பேசுறதுக்கோ இல்லை. ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க அம்மா அப்பா உட்பட அவங்கவுங்க பிரச்சனையை பேசுறதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க. ஓகே, இப்போ நான் இங்கே வந்தேன், நீங்கள் வந்து சொல்லுங்க உங்கள் பிரச்சனை என்னன்னு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கவுன்சிலராக உங்கள் பிரச்சனைக்காக என்கிட்ட பேசுறீங்க. அதாவது அம்மா கிட்ட சொல்லியிருப்பீங்க, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக என்கிட்ட பேசுறீங்கன்னு நினச்சி நான் வந்து அமைதியாக இருப்பேன். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்ததுதான் எனக்கு வந்து இவர் வழக்கமான கவுன்சிலர் இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே 2-3 கவுன்சிலர்கிட்ட போயிருக்காங்க. அவங்களாம் எடுத்து சொல்லுமா என்னதான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு 1 மணி நேரம் அவங்க என்னென்னமோ பேச முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே பேசலை, நான் ஒன்றுமே பேசலை. எனக்கு இடையில அவங்கள ரொம்ப அவமானப்படுத்த வேண்டான்ட்டு தண்ணின்னு கேட்டேன், கொண்டு வந்து கொடுத்தாங்க கவுன்சிலர்ஸ். அப்புறம் வந்து அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பயந்துட்டாங்க. ஒருத்தர் போக சொல்லிட்டாரு, ஒருத்தங்க வந்து உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னாங்க. ஆனால் எதுவும் இல்லை, எனக்கு அது கூட தெரில அவங்க அப்படின்லாம் சொல்லிச்சு. ஸோ அது மாதிரி நீங்களும் பேசியிருந்தா நான் உங்களையும் அதே மாதிரி ஒன்றா நினச்சிருப்பேன். ஆனால் ஒருத்தர் வந்து நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சு அமைதியாக இருக்கார். அது அப்போ நான் கேட்டேன், அது உங்களுக்கு வீம்பா தெரியல, நீங்கள் பேசிட்டீங்க நான் பேசிட்டேன் அதெல்லாம் ஓகே, நீங்களும் அமைதியாக இருக்கீங்கன்னு நானும் அமைதியாக இருக்கேன்னு வீம்பா தெரியலையா, ஈகோ கிளாஷாக தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். எனக்கு இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிற பொண்ணுகிட்ட கேட்கலாம். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம் அமைதியாக இருக்கோம், அவர் அமைதியாக இருக்காரு. ஏன்னா நம்ம பேசுறத கேட்கணும்னு அவர் அமைதியாக இருக்காரு. அவர் இன்னும் 1 வருஷம் ஆனாலும் அமைதியாக இருப்பார். நம்ம பேசினாதான் அவர் பேசுவார். அப்போ நம்ம தான் பேசியாகும் அப்படின்னு தான் நான் 1 வருஷம் 1 hour 10 minutes முடிவுக்கு வந்து தான் உங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தேன். ஓகே அப்படின்ச்சு. இப்போ இவங்க பேச பேச பேரண்ட்ஸுக்கு பதில் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் திரும்பி அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன பதில் கிடைச்சது அப்படின்னு. இல்லை நாங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்க பேசிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை இப்போ சால்வ் பண்ணிட்டீங்க. காலையில் எழுந்திரிச்சு பாப்பா பேசு பாப்பா, நீ என்கிட்ட பேசு பாப்பான்னு திரும்ப திரும்ப
உங்க சண்டை போட்டிங்கல்ல, நீங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு ஈகோ இருந்ததுல்ல, அந்த ஈகோவை மெதுவா லாவகமா பொண்ணு மேல இப்ப திருப்ப என்னால பேசலையா, அம்மாவால பேசலையா, இல்ல நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு உங்களுக்கு பதில் வேணும். அதுக்கு தான் பேசுறீங்களே தவிர பொண்ணு என்ன கேட்க விரும்புது. இது முடிஞ்சிருச்சு, செஷன் முடிஞ்சிருச்சு, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து என்கிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு ஹேவ் சம் மோர் செஷன்ஸ் வித் யூ அப்படின்ச்சு. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், என் பொண்ணா இது அப்படின்னு. எஸ் அப்படின்னேன். அப்புறம் அவங்க வந்து 12th மார்க்ஸில் நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதெல்லாம் அப்போ வந்து அவங்க பேசினது, டவுட்ஸ் கேட்டது, அவங்களுக்கு அந்த வயதுக்கே உண்டான பிரச்சனைகள், டீனேஜுக்கு உண்டான பிரச்சனைகள், ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கிற ஈர்ப்பு, இவங்களுக்கு வந்த ப்ரொப்போசல் அதை வேண்டான்னு சொன்னது, ஃபோக்கஸ் முழுக்க ஸ்டடீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதையெல்லாம் அவ்வளவு அழகாக நுணுக்கமாக பேசி தீர்வு எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ இத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பேசுனதே இல்லை, இது இல்லை. இந்த பொண்ணை தான் நம்ம 3 வருஷமா பேசாத பொண்ணுன்னு பிராண்ட் பண்ணுறோம். ஆனால் இவ்வளவு பேச காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப சிம்பிளான லெசன் பேரண்டிங்கில் என்னன்னா, நீங்க நினைக்கிறத குழந்தைங்களுக்கு சொல்றது ஒரு பகுதி, நீங்க விரும்புறத சொல்றது ஒரு பகுதி, நீங்க கட்டளை இடுறது ஒரு பகுதி, உங்க எதிர்பார்ப்புகளை பேசுறது ஒரு பகுதி, நீங்க அமைதியா இருக்கிறதும் ஒரு பகுதி, அவங்க பேசுறதுக்கான ஸ்பேஸ அவங்களுக்கு கொடுக்கறதும் ஒரு பகுதி. அதை நாம மறந்துடக்கூடாது. நம்ம இந்த அமைதியா இருக்கிறதும் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோன்ற பகுதிக்கே வர்றதே இல்லை. நம்ம பேரண்ட் ஆன உடனே நம்மளை அறியாமலேயே நமக்கு என்னவோ ஏதோ ஒரு கிரீடம் முளைச்சிருது தலையில. அந்த கிரீடம் வந்து பொதுவா வாத்தியாரா தான் இருக்கு. ஏதாவது குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் காலையில இருந்து நைட் வர. ஏய் நில்லு, ஏய் உட்கார், அவங்க வந்திருக்காங்க, என்ன இப்படி உட்கார்ந்துருக்க, எந்திரி, பேசு, போ, வா, எல்லாவற்றையும். அதுவும் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க சொல்றதை விட கூகுள் அதிகம் சொல்லி தருது. பொதுவா அது அமைதியா வேற சொல்லி தருது. எத்தனை தடவை அவங்க கேட்டாலும் கோவப்படாம சொல்லி தருது. கூகுள் எங்கேயாவது கோவப்படுதா? இல்ல. நம்ம வந்து கூகுளும் நானும் ஒன்னா அப்படின்னா கூகுளோட அதிகபட்ச பொறுமையில நமக்கு வேணும். அப்பதானே கூகுளும் நானும் ஒன்னான்னு கேட்க முடியும். உலகத்துல எந்த தகவலை கேட்டாலும் கூகுள் சொல்லுது. அம்மா சாப்பிடலாமான்னு கேட்டா நீ இவ்வளவு கத்துனேன்னா அதுக்கு நேச்சுரலா கூகுள் பக்கம் தானே போக தோணும், பணம் பக்கம் தானே போக தோணும், டெக்னாலஜி தான் பெஸ்ட்னு தானே தோணும். அந்த பாடத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா சார் பொதுவாகவே சார் இந்த பெண் இருக்காங்க, இவங்க வீட்டுல பேசுறாங்க, அப்பா அம்மா 2 பேரும் கேட்கல, இவங்க அமைதியாயிட்டாங்க. ஆனா அந்த அமைதியை வந்து வெளி உலகத்துல வந்து காட்டுறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் சார்? ஆனா வந்து வெளி உலகத்திலயும் நான் பேசுறதை கேட்க மாட்டேன் எதிர்பார்ப்பு. 17 வயது பெண் இந்த அமைதியை ஆரம்பிக்கும் போது 14 வயது 14 வயது பண்ணிக்கிட்டு அவ்வளவுதானே முதிர்ச்சி எதிர்பார்க்க முடியும். உங்கள்கிட்ட தான் பேச மாட்டேன், மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசுவேன் நான்ற லெவலுக்கு முதிர்ச்சி. உலகமே இப்படிதான். அந்த முடிவு யாரா இருந்தாலும் எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனையை தான் நீங்க தொடர்ச்சியா ஒரு 4-5 விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்பா அம்மா அடிச்சுக்கிட்டாங்க, இப்போ இவங்க வந்து சித்தி வீட்டுக்கு போறாங்க, சித்தியும் சித்தப்பாவும் அடிச்சுக்கிட்டாங்க, இவங்க சொல்றதை கேட்கல. இவங்க ஃப்ரெண்டு 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, இவங்க சொல்றதை கேட்கல, அவங்க தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அல்லது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியா ஒரு 5-6 விஷயம் நடந்ததும் இந்த உலகத்தும் நம்ம சொல்றதை கேட்க போறது இல்லை, நம்ம பேசி என்ன போறது. அப்போ இந்த கோபமா அவநம்பிக்கையா சார்? கோபம். நான் சொல்றதை யார் கேட்கிறா, நான் சொல்றதை யார் கேட்கிறா, என்கிட்ட யார் பேசுறா, அந்த 2வது இருக்குல்ல, என்கிட்ட யார் பேசுறா, அதை வந்து இந்த குழந்தைக்கு வந்து இப்ப நான் பேச ஆரம்பிச்சிருந்தேன்னா போச்சு. இவர் பிரச்சனையை தான் பேசுறதுக்கு வந்திருக்காரு. இவர் என்கிட்ட பேசல, அவர் பிரச்சனையை என்கிட்ட பேசுறாரு. அல்லது இவர் நான் சொல்றதை கேட்க வரல, அவர் விரும்புறத நான் பேசுறதை கேட்க வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு போகாதனாலதான் இந்த செஷன் வந்து சரியாகும் சார். இப்போ இதுல 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு சார். ஒண்ணு வந்து எப்படி பெற்றோர் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்காங்க, தொடர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க, அதனால அந்த பொண்ணுக்கு பெரிய பாதிப்பு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கோபத்தின் காரணமாக பொண்ணு வந்து ஒரு வாரத்தை கூட பேசாம இருக்கிறது, அதுவும் இருக்கக்கூடாது. இப்ப இந்த 2மே இருக்கக்கூடாது, அந்த 2மே இருக்கக்கூடாது அப்படின்னா பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி எப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போட்டுக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுன்றது இயற்கை, அதை புரலாங் பண்றது செயற்கை.
அது வேணும்னே பண்ற மாதிரி சொல்லுவாங்க. வேணும்னே பண்ணுறது தான் மோஸ்ட்லி. நீங்கள் அதிகபட்சம் என்ன சார், காலையில் சண்டை போடலாம், மதியம் சண்டை போடலாம், டேட் வச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டீனாக சண்டை போடுறது என்பது இல்லை. நீங்கள் சில பிரச்சனைகளை 15 வருஷமாக பேசுறதுன்றது வியாதி இல்லையா? சில பிரச்சனைகளை 15 வருஷமாக பேசுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கல்யாணம் பண்ண அன்னைக்கு உங்கள் அப்பா பண்ணதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மனைவி 15 வருஷமாக பேசினா அதுக்கு பேர் என்ன? கல்யாணம் பண்ணப்போ எனக்கு ஒரு மாப்பிள்ளை அழைப்புக்கு ஒரு கார் அனுப்பிச்சிருந்தீங்க பாருங்க, காரா அது அப்படின்னு ஒரு மாப்பிள்ளை வந்து, அதாவது கணவர் வந்து 15 வருஷமாக பேசுகிறாருன்னா அது வியாதி. அது முதல் தடவை சொல்லலாம், ஓகே, அது ஒரு எதிர்பார்ப்பு விழுந்தப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு, ரைட். அதையே தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தால் அது வியாதி இல்லை. அப்போ அந்த மாதிரி வந்தால் குழந்தைகள் அமைதியாகிடும். சரி, நீங்கள் அன்னன்னைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி வந்துடுறீங்கன்னு வைங்க, குழந்தைங்க அடுத்த நாள் காலையில் உங்களை காலையில் பார்க்கும்போது சிரிச்சமா அம்மா பார்க்கும், நேற்று அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களும் பேசிடும். அதோடு அது முடிஞ்சிருச்சு. குழந்தைங்களுக்கும் நாம் இன்டைரக்டாக என்ன பாடம் சொல்கிறோம்னா, பாப்பா உனக்கும் கணவருக்கும் பிரச்சனை வரும், தம்பி மகன்கிட்ட வந்து தம்பிக்கும் பிரச்சனை வரும், ஆனால் அப்பப்போ அடிச்சுக்கிட்டு அதை முடிச்சுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஆனால் நாம் ப்ரொலாங் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு என்ன தோணும்னா, கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்தால் 10 வருஷம் பேசுகிற ஒரே உறவு இதுதான். வேறு எந்த உறவாவது இருக்கா? பிஸ்னஸில் பேசுகிறோமா, சார் 3 வருஷத்துக்கு முன்னாடி கடன் கொடுத்தேன், கடன் பணத்தை அவர் திருப்பி கொடுக்கல, லேட் பண்ணி கொடுத்துட்டார், ரைட்டு. 3 வருஷம் கழிச்சு வர்றாரு, சார் மன்னிச்சிங்க சார், கொடுங்க சார், கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போல்லாம் சரியாக கொடுக்குறாரு சார்னு முடிச்சிட்றோம். அது விடுங்க சார், அது பழசு, அதெல்லாம் இல்லை, நீங்கள் இப்போ நல்லா சரியாக பண்ணுறீங்க சார், அவ்வளோதான் சார் அப்படின்றோம். வியாபாரத்தில் சரியாக இருக்கிற நாம் அங்கேருந்து அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்ததும் எப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். எப்படி பேசிட்டு இருக்கோம் சார்? ஈகோ, ஐ ஆம் ரைட், மனைவி ராங், ஐ ஆம் ரைட், கணவன் ராங், ஐ ஆம் ரைட், மாமியார் சம்பந்தபுரம் எல்லாரும் தப்பு, ஐ ஆம் ரைட், ஆஃபீஸ்லேயே பாரு என்ன எல்லாரும் பாராட்டுறாங்க, உங்கள் அப்பா தான் இப்படி. ஒரு விதமான பாராட்டு கிடைத்தல் இருக்குல்ல, அதில் இருக்கிற டெஃபிசிட். யாரோ பாராட்டல. நான் அடிக்கடி இப்போது என்னுடைய பயிற்சி வகுப்புகளிலே சொல்கிறதையே இங்கே சொல்கிறேன். இப்போல்லாம் யாராவது என்கிட்ட ஏதாவது பேச ஆரம்பித்தாங்கன்னா எடுத்ததுமே நீங்கள் ரொம்ப நல்லவர், அடுத்தது அப்படின்றேன். நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டா வேறு என்ன வேணும்? இல்லை சார் அது அப்படின்னு வார்த்தை தடுமாறுது. ஆனால் என்ன நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னு பேசினா 1.5 மணி நேரம் போகுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப நல்லவர், இன்னும் கொஞ்சம் அதில் கூட சில பேருக்கு அந்த ஈகோ தீனி அடையாது. அப்போ நான் ரொம்ப கேட்டேங்க, அடுத்து இல்லை சார் வேறு ஒன்றும் இல்லை சார், ரைட் போய் வேலையை போவோம், நிறைய வேலை இருக்கு. இந்த 2 பிராண்டிங் தானே, யூ ஆர் ரைட், ஐ ஆம் ராங், இவ்வளோதானே வேணும். நான் கான்வர்சேஷனோட ஆரம்பத்திலே சொல்கிறேன், அழகு சார் எக்ஸலண்ட், ஜெய் சார் நாட் ரைட், வேறு என்ன வேணும், வேறு என்ன பேசணும். தென் இட் கம்ஸ் டு ஃபுல் ஸ்டாப். தென் ஃபுல் ஸ்டாப் இங்கே நடந்துருது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு போயிடுறோம். நீங்கள் டீ கடையில் இந்த வார்த்தையை கொண்டு போய் நாளைக்கு யார்ட்டையாவது பேசும்போது, இல்லை நீ கரெக்டு நான் தப்பு அப்படின்னு சொல்லுங்கள், ஸ்டாப் ஆகிடும். பேச முடியாது. அந்த நான் தப்பு கூட வேண்டாம், நீ கரெக்டு சொல்லுங்க, அங்கேயே முடிஞ்சிடும். அப்படியே ரொம்ப இல்லை அப்போ என் மேலேயும் தப்பு இருக்குப்பா, சரி விடு அப்படின்றாங்க. இப்போ மனிதர்கள் அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக தான் இவ்வளவு போராடுறாங்க. பாராட்டுதலினுடைய டெபிசிட் இல்லாமல் அவங்க கொடுத்துருவோமே ஸ்ட்ரைட்டாகவே, நேச்சுரலாக எதிர்பார்க்காம ஆர்டிஃபிஷியலாக எதிர்பார்க்க. ஆமாம், அது கொடுத்துருவோம், நேச்சுரலாகவே கொடுத்துருவோமேன்ற. நான் என்ன சொல்கிறேன், நீ நல்லவன் தான், அடுத்து என்ன பேசிட முடியும்? ஆமாம், அதோட முடிஞ்சோம். ஆனால் ஆச்சரியமாக நல்லவன் தான் சொல்கிற ஒவ்வொரு டைம்லையும் நான் இதுவரை 100 பேர்கிட்ட சொன்னேன்னா, இல்லை நான் என்கிட்டயும் இருக்குது சார், அதுதான் வருது. அப்போ மனிதர்கள் பாருங்களேன், உங்ககிட்ட பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நல்லவன் சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, நீ நல்லவன் சொன்னால் இல்லை சார் என்கிட்டையும் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு நல்லவனே சொல்லிடுவோமேன்ற. அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையை பேசுகிறாங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. இப்போ கணவர் மனைவிட்டு, இல்லைம்மா நீ நல்லவ, நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன். அதே ரிவர்ஸில் அவங்க, ஏங்க நீங்கள் கரெக்டாக தான், நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன். எங்கே பிரச்சனை வரும்? வராது. அப்போ இந்த எபிசோடில் அந்த பேரண்டிங் சம்மந்தமாக என்ன சார் ரெக்கமெண்ட்?
நம்ம ஏற்கனவே இந்த புக்கை சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் இதை வந்து சின்சியராக வாங்கி படித்தாங்கன்னு தெரியல. ஆனால் மீண்டும் இதை சொல்கிறதுக்கான காரணம், பேரண்டிங்கில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். இன்சைட் அவுட். இன்சைட் அவுட்டுன்றது இப்போது அதில் சும்மா ஒரு சாம்பிள் சொல்கிறேன். அந்த புத்தகத்தில் வந்ததை சொல்லலை, ஆனால் புத்தகத்தில் வந்ததை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, உங்கள் அப்பாவோட போகிறீங்க, உங்கள்கிட்ட வீட்டில் செருப்பு இருக்குது, ஆனால் ஒரு செருப்பை பார்க்குறீங்க, உங்களுக்கு போட தோணுது அல்லது பிடிக்க வாங்கிடலான்னு தோணுது. நீங்கள் எடுக்க போகிறப்ப உங்கள் அப்பா வந்து வீட்டில் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அதுவரை உங்கள் அப்பாவை அப்படி பார்த்ததே இல்லை, நல்ல பண்பாக பேசுகிறவர். இந்த ஒரு ஆக்ஷன் எப்படி வந்தது, எங்கேருந்து வந்துச்சு? நம்ம வந்து உடனே என்ன நினச்சிட்றோம், அப்பா பணத்துக்காக பார்த்துட்டாரு, அதில் என்ன செலவாகிற போகுது, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்தார் அன்னைக்கு, எவ்வளோ செலவு, இப்படி தான் நம்ம அந்த போகும். ஆனால் ஆக்சுவலாக அந்த புக் என்ன சொல்லணும்னா, அப்பா வந்து அப்படின்னார்ல, அது வந்து அவங்க அப்பா அவருக்கு பண்ணது, அதுதான் உள்ளேருந்து வெளில வருது. இப்போ நாம் வந்து அமைதியானோம்ல, இப்போ நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. அதாவது அழகு, உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. நீங்கள் குழந்தைய வளர்க்கும்போது அது ஒன்று, அல்லது வேணுமாப்பா கொஞ்சம் யோசி, அது 2வது. அந்த வேணுமாப்பா கொஞ்சம் யோசி வந்து வலியை உணர்ந்த அழகு பேசுவார். ஆனால் வலியை உணராத அப்பா மேலே கோபமாக இருக்கிற அழகு என்ன பண்ணுவார்னா, விட அப்படிதான் சொல்லுவார். இந்த புத்தகம் வந்து இவ்வளவு நுட்பமாக பேசும். அதாவது நம்மகிட்ட இருக்க பல விஷயங்கள் நம்ம அப்பா அம்மா அவங்களையும் அறியாமல், அவங்கள குற்றம் சொல்லலை, அவங்களையும் அறியாமல் நமக்கு டவுன்லோட் பண்ணது. இப்போ ஒரு ஃபாதர் நான் பார்த்துருக்கேன், ஃபாதர் சன் 2 பேரையும் பார்த்துருக்கேன். ஃபாதர் வந்து யாராவது தப்புன்னா அப்படி ஒரு பார்வை பார்ப்பார், வித்தியாசமாக ஒரு பார்வை இருக்கும். பார்வையே கொன்றும் நம்மளை அப்படி பார்ப்பார், அப்படி ஒரு பார்வை இருக்கும். அது 15 வருடம் கழித்து சன்னை பார்க்குறேன். அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, அங்கே யாரோ தப்பு பண்ணுறாங்க அப்படி. ஸோ இதெல்லாம் டவுன்லோட் ஆகுதுன்றது நமக்கு முதல்ல புரியுதான்னு இந்த புத்தகம் கேள்வி கேட்குது. புரியறது இல்லை மோஸ்ட்லி. இப்போ நீங்கள் இன்னையிலேருந்து உங்களுடைய நடவடிக்கைகளை யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல உங்கள் ஃபாதரோட இம்பேக்ட், உங்கள் மதரோட இம்பேக்ட் டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ நம்ம அந்த என்னோட அந்த அப்பா பையனை தெரியுன்ற பையன்கிட்ட அவங்க அப்பா மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோடனே சிரிச்சிட்டாரு. அதுலேருந்து பார்க்கல அப்படின்னா என்னென்னா, கான்ஷியஸ் ஆகிட்டார். அந்த கான்ஷியஸ் ஆக்குற வேலையை இந்த புத்தகம் பண்ணோம். இப்போ நான் இருந்தேன், நான் பண்ணேன், நான் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாதுல்ல, ஆனால் புத்தகம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்காக அந்த புத்தகத்தை படிக்கலாம். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.